யோ பென்சிலு வாயா, துணி கடைக்கு போயிட்டு வருவான். துணி கிடைக்கா? எதுக்கு நெட்டுமா? துணி கடைக்கு எதுக்கு போவே? பிரியாணி சாப்பிடவா போவே? யோ, இந்த சின்ன விஷயம் கூட தெரியல உங்களுக்கு. எனக்கு சில்பா கல்யாணத்துக்கு ஒரு சேலை எடுக்கணும். நம்ம பிள்ளைக்கு அழகான கவுன் எடுக்கணும். உங்களுக்கு வேணாலும் ரூபா இருந்தா எடுத்துக்கிடுங்க. நெட்டுமா, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, பனியன் சட்டி மட்டும் தான் வேணும். என்னது பனியன் சட்டி? அதை போட்டா கல்யாணத்துக்கு வருவீரு? இல்ல நெட்டுமா, இருக்க பழைய ட்ரெஸ் எதையாவது போட்டுக்கிடுவேன். பனியன் சட்டி தான் பழசாயிட்டு. சரி, ரொம்ப பழசான படம் என்ன போட்டுட்டு தெரியறீங்களா இல்ல போடாம தெரியறீங்களா? நெட்டு போட்டுட்டு தான் இருக்கேன் நெட்டு. பழசாயிட்டுல அதான் புதுசா 2 3 வாங்கணும்னு சொன்னேன். சரி சரி வாங்குவோம். உங்களுக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிடுங்க. எனக்கும் பிள்ளைக்கும் நல்ல துணியா எடுக்கணும். வாங்குவோம் சின்ன பொண்ணு. 10 என்ன 15 வாங்கி சாப்பிடுவோம். வெளியே உங்க அப்பா கூட்டிட்டு போற அன்னைக்கு மட்டும் தானே வாங்கி சாப்பிட முடியும். இங்க இருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா உங்க பாட்டிக்கு பேதி எடுத்துரும். நெட்டு, எங்க அம்மா எதுக்கு அப்படி சொல்லியா? பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இல்லாம எங்க அம்மா யாசுவா? தினமும் சின்ன பொண்ணு கேட்டா 10 ரூபாய் 20 ரூபாய் எங்க அம்மா தான் கொடுக்காவ. ஆமா, குடுக்கத்தானே ஜீவாவே. சம்பளத்தை முழுசா கொண்டு போய் உங்க அம்மா கையில தானே குடுக்குறிய. என்கிட்ட வாங்குற சம்பளத்துல எண்ணியாவது பாருனியாவது என்னைக்கா தந்திருக்கீங்களா? எப்ப பாரு அந்த கிளவி கையில மொத்த சம்பளத்தையும் கொண்டு போய் கொடுத்து விடுறிய. நான் வீட்டை போய் வாய் வளர்ந்துட்டு நிக்க வேண்டியிருக்கு. 1 ரூபா கூட தரவும் மாட்டாவன். அந்த வீட்டுல எதுக்கு இருக்கேன்னே தெரியல. உங்க தம்பி ஆனந்த் இருக்காரு பாருங்க, அவரு பொண்டாட்டிக்கு அவரே போய் சேலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. என்னது, ஆனந்த் சரோஜினிக்கு சேலை எடுத்து கொடுத்தானா? யோ, நீர் எதுக்கு அப்படி சாக்காவறியாரு? இல்ல நெட்டுமா, 2 பேரும் ஒழுங்கா பேசி வாங்கி இல்ல, ஒரே சண்டையா வருதுன்னு கேள்விப்பட்டேன். நீ என்னடானா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறா? என்னது குண்டை தூக்கி போடியனா? யோ பென்சிலு, உமர் பொண்டாட்டிக்கு அவர் சேலை எடுத்து வந்து கொடுத்த மாதிரி பதறியாரு. சரோஜினி உங்க தம்பி பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா என்ன, சட்டை எடுத்து கொடுத்தா என்ன, உமருக்கு என்னவே? இல்ல நெட்டுமா, பிரச்சனையா போயிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சேர்ந்துட்டாவளோ? என்ன ரொம்ப கவலையா இருக்கோ சேர்ந்துட்டாவ நீ? இல்ல நெட்டு, நல்லபடியா இருக்கட்டும். என் தம்பி அப்படி எல்லாம் போய் சேலெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டானே. நீங்க மட்டும் தான் இப்படி கனவு கண்டுட்டே இருக்கணும். அவரு ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்காரு ஹைவேல. நீங்க இன்னும் ஓட்ட வண்டியில தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஞாபகம் இருக்கட்டும். பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆவேல புது பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. நீர் என்னடானா ஒரு சர்ப் எக்ஸல் கூட வாங்கி தரது கிடையாது. அதுக்கே வழிய காணும். வாங்க துணி கடைக்கு போவோம். கையில எவ்வளவு ரூபா இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. என்னது ரூபாயா? என்கிட்ட கேட்டா அர்த்தம் எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிருப்பான்ல நான் நினைச்சேன். யூ பென்சிலு, நீர் தானே என் புருஷன். உங்க அம்மையா எனக்கு புருஷன். அந்த கிளவிட்ட போய் கேட்டு கேட்டு நான் ஏச்சி வாங்க இருக்கு. நீர் என்ன பண்ணுவீரோ யாது பண்ணுவீரோ எனக்கு தெரியாது. எனக்கும் பிள்ளைக்கு துணி எடுத்தே ஆகணும். நெட்டு ரூபாய் இல்ல நெட்டு, நானே பெட்ரோல் போடுறதுக்கு தான் 3000 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க நான் சமாளிக்கணும். அம்மாட்ட கேட்டு வாங்க நெட்டு. ஏன் நீங்க கேட்டு வாங்க முடியல? எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாவ, நீ போய் கேளா? நான் கேட்க முடியாது. என்ன ஏசுவாவே? அப்ப சரி, நம்ம பிறகு வேணா ஷாப்பிங் போவோம். இன்னைக்கு வேண்டாம். ஐயோ பென்சிலு, 3000 ரூபாய் இருக்கு நீர்லா? 2900 ரூபாய் தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் நெட்டு. யோ, எவ்வளவு ரூபா இருந்தாலும் சரி எடுத்துட்டு வர போவோம். எனக்கு ஒரு சேலை, இவளுக்கு ஒரு கவுனு, அவ்வளவுதான். உங்களுக்கு சட்டி எடுங்க, எடுக்காட்டி போங்க. போடுங்க இல்ல போடாம போங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. எங்களுக்கு நீ துணி எடுத்தே ஆகணும். நெட்டு அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க சமாளிக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம துணி எடுத்துருவோம். நாளில இருந்து உங்க அம்மாட்ட 100 ரூபாயை வாங்கிட்டு போங்க. உங்க அம்மா கேட்டா 3000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு பவுன் நகை மட்டும் வாங்கி தரேன்னு சொல்ல முடியுது. ஆனா பொண்டாட்டி கேட்டா ஒரு சேலை கூட எடுத்து தர முடியாது. நெட்டு அதுக்கே நான் கடன் தான் கேட்டிருக்கேன். ஆமா, உங்க அம்மாட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு கடன் எப்படி அடைப்பிய? அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அடைக்கணும் நெட்டு. என்னால அப்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். பொண்டாட்டிக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துக்க முடியாது. ஒழுங்கா என் பின்னால இருக்க ரூபாய் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு சேலை எடுத்தே ஆகணும். உங்க அம்மா கேட்டா இதை பத்தி வாயே திறக்க கூடாது. கேட்டு வந்த பிறகு சொல்ல முடிஞ்சா சொல்லிக்கிடி. வாங்க போவோம். நெட்டு இவ்வளவு அவசரமா இன்னைக்கு சேலை எடுத்தே ஆகணுமா? ஆமா, சேலை எடுத்தே ஆகணும். முதல்ல வண்டி எடுங்க. பாத்தீங்களா, சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டா. வாங்க போலாம். சரி நெட்டு. என்ன அண்ணன் போன் பண்ணியாரு? அப்பவே வீட்டுக்கு வந்துட்டாருலா? சரி, என்னன்னு கேப்போம். ஹலோ, என்ன அப்பதே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நானும் வீட்டுல தான் இருக்கேன். என்ன விஷயம் அண்ணே? தம்பி லட்சுமணா. சொல்லுங்கண்ணே. நான் இப்போ துணி கடையில இருக்கேன்ப்பா. துணி கடையிலையா? எதுக்குண்ணே, என்ன அவசரம்? அது ஒண்ணும் இல்ல, ஆனந்தம் பொண்டாட்டிக்கு ஏதோ புடவை வாங்கி கொடுத்தானாம்ல. உடனே குஷ்புவும் அடம் பிடிச்சி எனக்கும் சேலை எடுத்தாங்க, பிள்ளைகளுக்கும் துணிமணி எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்படியா? ஆமாப்பா, கையில ரூபாயே இல்ல. ஒரு 10,000 என் அக்கௌண்ட்ல போட்டு விடுறியா? சரிண்ணே. யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிய? பிள்ளைகளையும் குஷ்புவையும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியாண்ணே, சரி சரி, ஒரு நிமிஷத்துல நான் போட்டு விடுறேண்ணே. நீங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா லட்சுமணா, கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விடு. சரிண்ணே, இந்த ஒரு நிமிஷத்துல போட்டி.
என்ன எல்லாரும் திடீர்னு துணி எடுக்க போறாவ? என்ன விசேஷம் தெரியலையே. ஓ, சிலுப்பா கல்யாணம் வருதுல்ல, அதனால ட்ரெஸ் எடுக்க போயிருக்காவ்ளோ. ஆனந்தம் அதனாலதான் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்துருப்பானோ. அவன் ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுக்குன்னு சொன்னா, அண்ணன் எதுக்கு போனாவ? மைனி அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டுட்டாவோ போல. சரி சரி, போயிட்டு வரட்டும். பணத்தை போட்டு விட்டாச்சு. அண்ணனுக்கு போன் அடிச்சு பணம் வந்துட்டான்னு கேப்போமா? அதான் சென்ட் ஆயிட்டுல, அண்ணன் பார்த்துருப்பாவ. இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை பணம் வந்துட்டான்னு கேட்டுருவோம். ஹலோ, என்ன 10,000 ரூபா வந்துட்டா? வந்துட்டுப்பா லட்சுமணா. சரிண்ணே, துணிமணிலாம் எடுத்துட்டு பத்திரமா ஆட்டோ பிடிச்சு வாங்க. இல்லைன்னா ஒரு போன் போடுங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். இல்லப்பா வேண்டாம், நாங்க ஆட்டோலயே வந்துடுறோம். சரிண்ணே சரி. நம்ம வீட்டுல எப்பவுமே எல்லாரும் ஒன்னா போய் துணி எடுத்து தானே பழக்கம். என்ன இந்த தடவை எல்லாரும் தனித்தனியா போய் எடுக்காவ? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எல்லாரையும் மொத்தமா கூட்டிட்டு போயிருப்பேன். சரி சரி, அம்மா தான் சொல்லியிருப்பாவ போல. அப்படின்னா ரோசாக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு துணி எடுக்கலையே. என்ன நம்ம தம்பி பொண்ணு அடிக்கிறான்? இவன் அப்போதே வீட்டுக்கு வந்துட்டானே. சரி, என்னன்னு கேப்போம். ஹலோ தம்பி சூர்யா. என்னப்பா? அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா, நான் இப்ப வீட்டுல இல்ல. ஏப்பா மறுபடியும் தோட்டத்துக்கு போயிட்டியா? அண்ணன் தான் நீ அப்பயே வீட்டுக்கு போச்சனால இப்ப எதுக்கு தோட்டத்துக்கு போனா? இல்ல, நானா தோட்டத்துக்கு போல. வேற எங்கப்பா போயிருக்கா? யாமினிய கூட்டிட்டு ஷாப்பிங் வந்தேனா. அவளுக்கு ஷில்பாக்கா கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு சாரி இல்லையா, அதான் எடுத்தாங்கன்னு கேட்டா கூட்டிட்டு வந்தேனா. ஓ அப்படியா? அண்ணனும் ஜவுளி கடைக்கு தானே போயிருக்கதா சொன்னாவ. ஆமாண்ணா, எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்காங்க. நாங்களும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம்ண்ணா. கையில காசு இல்லைண்ணா, வெறும் 200 ரூபாய் தான் இருக்கு. ஒரு 5000 ரூபாய் போட்டு விடுறீங்களா? அவளுக்கு ஒரு சாரியும் எனக்கு ஃபேன் செட்டும் எடுத்துக்கிறேண்ணா. சரிப்பா தம்பி, போட்டு விடுறேன். 5000 போதுமா? போதும்ண்ணா, மிச்சம் இருந்தா தந்துறி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நல்ல துணியா பார்த்து எடுங்க. அண்ணே இப்பவே போட்டு விடுறேன். சரிண்ணா. என்னது இது, தம்பி சூர்யாவும் பொண்டாட்டிய கூட்டிட்டு தனியா போயிருக்கான்? என்ன நடக்குது நம்ம வீட்டுல? ஆளாளுக்கு தனியா போயிருக்காவ. நம்மகிட்ட இதை பத்தி யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆளாளுக்கு துணி எடுக்க போயிட்டேன்னு மட்டும் சொல்லியாவ. இந்த மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் நடந்தது இல்லையே. எப்பவுமே ஒன்னா தானே எடுப்போம். இந்த தடவை மட்டும் எதுக்கு தனித்தனியா போய் எடுக்காவ? அம்மா நம்மகிட்ட மட்டும் ஏன் சொல்லாம இருந்தாவன்னு தெரியலையே. சரி, ரூபாய போட்டு விட்டுட்டு அம்மாட்ட போய் கேப்போம். ரூபாய போட்டு விட்டாச்சு, சென்ட் ஆயிட்டு. அம்மாட்ட போய் ஏமா என்கிட்ட மட்டும் இதை பத்தி எதுவுமே சொல்லலன்னு கேட்டே ஆகணும். எம்மா எம்மா எம்மா. என்னப்பா லட்சுமணா? எம்மா, இந்த வீட்டுல என்ன நடக்குது? என்கிட்ட மட்டும் ஏமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய? என்னப்பா கேக்கா? வந்து என்ன சொல்லல, எதை மறைச்சேன்? எம்மா, நீங்க எதுவும் மறைக்கலமா, மறைக்கவும் மாட்டிய. ஆனா இந்த துணிமணி விஷயத்துல ஆளாளுக்கு இப்படி தனித்தனியா போய் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓ, அத சொல்றியப்பா? அது ஏதோ என் பொண்டாட்டி கொடுக்க ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காயா. என்னத்த சொல்ல, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டேன் பாத்துக்க. ஒரே ஒரு சேலை தானப்பா, அதை பத்தி பேசாண்டாம். சின்ன சிறுசுவே இப்பதான் பழகி பேசிட்டு கிடக்கு. அவன் ஏதோ ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான், அதனால எடுத்து கொடுத்துட்டான். விட்டு அடுத்த தடவை பாத்துக்கிடுவோம். எம்மா, ஆனந்த் எடுத்து கொடுத்தத பத்தி நான் சொல்ல இல்ல. ஆனந்த் என்கிட்டதான் ரூபாய வாங்கிட்டு போனா, நான் தான் அவனுக்கு ரூபாய கொடுத்து விட்டேன். சரிப்பா, நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. வேற எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? குசுப்பா இப்படிதான் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. அவளை சத்தம் போட்டு விட்டேன். அதுக்கு பிறகு ஒரு பேச்சு இல்லாம அவட்டுக்கு இருக்கா. சத்தம் கட்டாம இருக்காவல. துணி கடைக்கு போயாச்சு. அண்ணன் இப்பதான் போன் போட்டு 10,000 ரூபாய் போட்டு விடு தம்பின்னு சொன்னாப்ப. அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அண்ணன் அண்ணி பிள்ளை எல்லாம் துணி கடைக்கு போயிருக்குன்னு. அப்படியே என்கிட்ட சொல்லலையப்பா? சரியா போச்சு போங்க. உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்டயும் சொல்ல இல்ல. இப்ப ரூபா கேட்கதான் அண்ணன் போன் அடிச்சாவ. அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் எனக்கே தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தம்பியும் துணி கடைக்கு போயிருக்கான். யார்? ஆனந்த் தான் எடுத்துட்டு வந்துட்டானே. யாரு? தம்பி சூர்யாவும் பொண்டாட்டியும் போயிருக்காவம்மா. சூர்யாமா? ஆமாம்மா, அவன் தான் இப்ப போன் அடிச்சான். 5000 ரூபாய் போட்டு விடுங்கன்னே நாங்க இந்த மாதிரி துணி கடைக்கு வந்திருக்கோம், ரூபாய் இல்லைன்னு சொன்னான். இது என்ன கூத்தா இருக்கு இந்த வீட்ல? இதெல்லாம் புதுசாலாம் இருக்கு. ஆமாம்மா, ஒரு நாள் இப்படி நடந்ததே கிடையாது. என்ன தனித்தனியா போயிருக்காவ. நீங்க தான் ஒருவேளை போக சொல்லிருப்பீங்களோன்னு நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன்.
ஏன்னா இவையெல்லாம் எடுத்த பிறகு ரோசா கேப்பால என் பிள்ளைகள் கேட்கும்ல அவியலுக்கு நான் என்னத்த பதில் சொல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி பிள்ளை வேற இருக்கா. ஆனந்து அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் துணி எடுத்திருக்கான், அவனுக்கு எடுக்க இல்ல. உங்களுக்கும் அப்பாவுக்கும் துணி எடுக்க இல்ல. இப்படி ஆளாளுக்கு தனித்தனியா போனா என்ன அர்த்தம்? அதான் என்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த நீங்க சொல்ல மறந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன். இப்பதானே தெரியுது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு. தெரியாதுப்பா, நம்ம வீட்ல இந்த மாதிரி கூத்தெல்லாம் இது வரைக்கும் நடந்தது இல்லையே. இதெல்லாம் எனக்கு புதுசா தான் இருக்கு. ஏம்மா அண்ணன் கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாவ. சொல்லலிப்பா, ராமே அப்படி ஏன் போனான்னு தெரியலையே. பொண்டாட்டிக்காரி சொல்லாண்டான் இருப்பாளா இருக்கும். அவ அப்பவே குதிர்க்கமா தான் பேசிட்டு போன. அந்த சாரோஜினி பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொண்டு கொடுத்துட்டான். நீ நான் என்னத்த சொல்ல, சரியாவே ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டானேன்னு அந்த ஆளை விட்டுட்டேன். எதுக்காக மனசு நோவடிக்குதுன்னுட்டு. இந்த குசுப்பு இத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருக்க. அந்த வீட்டு முறை என்ன ஏதுன்னு இவளுக்கு தெரியாதாக்கா. எல்லாரும் ஒன்னா போய் தானே எடுக்கிறது வழக்கம். சரி, ஒத்தையில தான் பேருக்காவில யார் யாருக்கு என்னென்ன துணி வேணும்னு கேட்டுட்டு அது பேருக்கலாம்ல. ஒரு வார்த்தை யார்ட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படியா புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு தனியா போறது? சரி, அவதான் அப்படி போனது. ஏமனி பிள்ளை எதுக்கு என்கிட்ட சொல்லாம போன? அவன் சூரியாவும் சொல்லவே இல்லை. எம்மா அண்ணன் போயிருக்காவல்ல, அதனால தம்பியும் பின்னாடியே போயிட்டான் போல. சூர்யா சின்ன பையன், யாமினி இப்போ வந்த பிள்ளை. அவியலுக்கு நம்ம வீட்டு முறையில பத்தி தெரியாது. அண்ணன் அண்ணியன் தாம பண்ணது தப்பு. ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டாது போயிருக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாரும் துணிமணி எடுத்துட்டு வருவாங்க. என் பிள்ளைல எங்களுக்கு புது துணின்னு கேட்கணும். என்னத்த சொல்ல? லட்சுமணா, வருத்தப்படாதப்பா. நீனும் ரோசாவை கூட்டிட்டு போய் எடுத்து கொடு. எம்மா இப்படி தனித்தனியா போய் துணிமணி எடுத்துட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்தாதானே சந்தோஷமே. ஒத்தையில எதுக்கு போய் இப்ப துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் விடுங்க. இல்லப்பா லட்சுமணா, ரோசாவுக்கு ஆசை இருக்கும்ல. சின்ன பிள்ளைல இருக்கு, அதுவள ஆசைப்படும். நம்ம அஞ்சலியும் கூட்டிட்டு போ, அப்படியே சிலுப்பாலையும் கூட்டிட்டு போ. அவளுக்கு ஏதாவது துணிமணி வேணா வாங்கி கொடு. கல்யாணம் முடிய போற பிள்ளை பத்தியா கூட கூட்டிட்டு போனீங்கன்னா ரோசா பார்த்து எடுத்து கொடுப்பா. எம்மா அப்படின்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்தே ஒரு துணி எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி ஆனந்துக்கும் துணி எடுக்கல, அவனுக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாப்பா, எங்களுக்கு எதுக்கு இருக்குது போதும். உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க. இல்லம்மா, எடுத்தா எல்லாருக்கும் எடுத்துருவோம். நீங்க போய் சித்தப்பா வீட்டுல சொல்லி அவியல வர்றாங்களான்னு கேளுங்க. வேண்டாம் லட்சுமணா, நீ எல்லாருக்கும் எடுக்காண்டா. அந்த பிள்ளை கல்யாணம் முடிய போற பிள்ளை பத்தியா, அவளுக்கு தேவையான துணியெல்லாம் வாங்கி கொடு. நம்ம அஞ்சலி ஏதாவது துணிமணி கேட்டாலும் வாங்கி கொடு. வயசு பிள்ளைகளை பத்தியா, அதுகளுக்கு துணி தேவைதான். நம்ம ரோசாவுக்கு எடுத்து கொடு, பிள்ளைகளுக்கு எடு, உனக்கு எடுத்துக்க. ஆ சரிங்கம்மா. அஞ்சலி, ஏலா அஞ்சலி. அம்மா, என்ன? ஏலா அண்ணனும் ரோசாவும் துணி கடைக்கு போறாவல. நீ போய் சிலுப்பால கூட்டிட்டு வந்து நீனும் கூட போ. சித்திட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வா. ஓகேமா. உங்களுக்கு தேவையான துணியெல்லாம் ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுங்க. ஓகே மாமி, நான் போய் ஷில்பாவை கூட்டிட்டு வரேன். ஏலா பத்ராலிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வா. ஓகே ஓகே. ரோசா, ஏலா ரோசா. என்னதே? ஏலா வீட்ல நீ ஒத்தையில கிடந்து என்ன பண்ணிட்டு கிடக்கா? உன் தங்கச்சி ஆம்னி எல்லாம் துணி கடைக்கு போயிருக்காள்வலாம? அப்படியா? அப்படியே பேட்டாவளோ சொல்லிட்டு இருந்தாவ பானோனி. அப்படியே பானோனி ஓட்ட சொல்லிட்டு இருந்தாலும் உன் தங்கச்சி. எத்தே சரோஜினி சேலை எடுத்து கொண்டு காட்டினா, அப்பதான் என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா நானே எடுக்க போறேன். நீ ஓஹோ, அப்ப பொறாமையில பொங்கிட்டு தான் போயிருக்கா உன் தங்கச்சி. இல்லத்தே, கல்யாணத்துக்கு அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா தே. நீ உன் தங்கச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணு ரோசா. அவ பண்ணது நியாயமா. இந்த வீட்டு மூத்த மருமவ. ஏன்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவளுக்கு அவ பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கு மட்டும் துணி எடுத்தா என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. எத்தே, அது உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன் தே. ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப லட்சுமணி வந்து சொன்ன பிறகு எனக்கே தெரியுது. யாமலையும் போயிருக்காளாமே. ஆமத்தே, குஷ்பு பேசும்போது நானே எடுக்கட்டுமான்னு பேசிட்டு இருந்தா. ஏன்ட்ட அவளுமே சொல்லிட்டு போயிலத்தே, எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்குள்ள தான் நடந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ஏன்ட்டையும் ஒருத்தரும் சொல்லல. இந்த மாதிரி வீட்டுல நடந்தது கிடையாது இது வரைக்கும். இதெல்லாம் புதுசா தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வாரட்ட ஒண்ணா வச்சுக்கிடி எல்லாரையும். நீ உனக்கு தேவையான துணியை என் மவே லட்சுமணி போறா கூட போய் எடுத்துக்கிட்டு வா. வாங்க, அதுக்கு பிறகு பேசிக்கிடுவோம். ஏத்தே வேண்டாத்தே, எனக்கு ஒரு துணியும் வேண்டாம். நான் இருக்க பழைய துணியை கேட்டுக்கிட்டேன் தே. உன் பிள்ளைகளுக்கு வேண்டாமாக்கா? அதுவும் பழசே போட்டுடுத்தே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலா மத்தவியெல்லாம் புது துணி போடும்போது நீனும் உன் பிள்ளைகளை மட்டும் பழசை போட்டுட்டு நிப்பியலாக்கா. சின்ன பிள்ளைகளுக்குள்ளே மனசு வருத்தம் வரும். நீ பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நல்ல துணியை எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வா. அப்படியே அஞ்சலியா சிலுப்பா
மேல நான் ஏல வருத்தப்பட போறேன், போயிட்டு வா. சரிங்க தேய். ஏம்மா இன்னைக்கு இவியலெல்லாம் கூட்டிட்டு வர்றேன், ஏற்கனவே நேரம் ஆயிட்டு. இன்னொரு நாள் சித்தப்பா வீட்டுல எல்லாரையும் பிறகு நம்ம செல்லம்மா மாப்பிள்ள அவ பிள்ளைகள எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். ஏன் நாளைக்கு கூட கூட்டிட்டு போறேன், வீட்டை ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருங்க. பிறகு அவியல எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டுற கூடாது. சரியா லட்சுமணா. நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணியே அவியல வர சொல்லுங்க.